ஓம் ஓம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःशुरासुरगणा देवाय तस्मै नमः। ॐ श्री परमात्मने नमः। अथ चतुर्दशोऽध्यायः। So இது குணத்ரய விபாக யோக, அதாவது analyzing the three gunas to attain yoga. யோகா கரெக்ட் என்னன்னா, யோகா பல இடத்துல பல மாதிரி யூஸ் பண்றோம். இந்த கூட அது ஜீவாத்ம பரமாத்ம யூனிட்டி, ஐக்கியம் தான் யோகா. So in this connection we have been analyzing each guna. The first topic we saw was the definition or lakshana of each guna. The next topic was bandhana prakaraha, that is how each guna binds a person. இது நமக்கு கிளியரா புரியணும். அதாவது இந்த binds a person வேர்டு போட்டிருக்கு இதுல இந்த டிரான்ஸ்லேஷன்ல. பட் ஆக்சுவலா பார்த்தா நம்ம இந்த 14th சாப்டர்ல 5th verse பார்த்திருக்கோம். அதுல ஒரு வேர்டு இருக்கு, தேஹே தேஹினம் அவ்யயம் அப்படின்னு இருக்கு. சோ இந்த தேகத்தை, தேஹினம்னா அந்த சாட்சி ஸ்வரூபம் இருக்கு, அத எப்படி இது ரியலி பைண்ட் பண்றது பிசிக்கலா ஃபர்ஸ்ட், அப்புறம் ஒவ்வொரு குணாக்கு தகுந்த மாதிரி இது பைண்ட் ஆகும். இந்த இது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வாட் டு தே மீன்? See, இந்த 3 குணாஸ் தான் பிரகிருதி. பிரகிருதிங்கிறது இந்த நேச்சர், இயற்கை, அதுல இருக்குதான் 3 குணாஸ். அதனாலதான் இந்த வேர்ல்ட் அப்பியர்ஸ் பிகாஸ் ஆஃப் தி 3 குணாஸ். சோ இந்த பாடியில there is a reflecting medium, அதாவது எங்க அது பிரதிபலிக்கிறதோ அந்த மீடியம், அதுதான் மைண்ட். அது ஃபர்ஸ்ட் இது என்னது, நான் தான் இந்த பாடிங்கிற அந்த தாட். சோ இந்த கான்சியஸ்னஸ் இந்த ரிஃப்ளெக்டட் மீடியம்ங்கிறது என்ன, இட் இஸ் லைக் ஒரு கண்ணாடி மாதிரி. சோ அந்த கண்ணாடியில சன் ரேஸ் விழுந்தா இட் ரிஃப்ளெக்ட்ஸ். அது மாதிரி இந்த மைண்ட்ல, அதாவது நான்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மைண்ட், அந்த தாட்ட ஃபர்ஸ்ட் தாட். சோ அதுதான் ரிஃப்ளெக்டிங் மீடியம். அதுல அந்த கான்சியஸ்னஸ் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆனது தான் அது. தென் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்க, அது நார்மலா, அது ஜெனரலா ஒரிஜினலா எல்லாமே ஜடம் தான். இந்த ரிஃப்ளெக்ஷன்னால நம்ம அது சிதாபாசாங்கிற டெக்னிக்கலா அந்த வேர்ட் யூஸ் பண்றோம். தட் இஸ் நத்திங் பட் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். சோ அதனால என்ன ஆகுது, இந்த ஜட வஸ்து, அதாவது பாடி மைண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்க, அதுல when the reflection takes place, because of the and the consciousness gets reflected இல்லையா, அதனால
இந்த we feel that this is alive. இதுதான் அந்த பைண்ட் பண்றதுங்கிறது. பைண்ட் எப்படி பண்றது? அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம் கிரியேட் பண்ணதுனால அந்த பைண்ட் ஆறுது. இப்ப பார்த்தாக்கா ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருந்தாக்கா காடுங்கிறத அந்த பிரம்மன் அண்ட் மாயா இந்த காம்பினேஷன், அதாவது புருஷா அண்ட் பிரகிருதி அந்த காம்பினேஷன் தான் காட். when it comes to man or human, அது அந்த ஜீவம் அது எப்படி வருதுன்னாக்கா இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அதுல வரும்போது அங்க டோட்டல் இது, அதாவது பிரம்மன் அண்ட் மாயா. இண்டிவிஜுவல் கேஸ்னா என்ன? அவித்யா அண்ட் இந்த கான்சியஸ்னஸ் when it reflects we call it ஜீவா. இந்த ஜீவாக்கும் அந்த காட் ஈஸ்வரனுக்கு என்ன வித்தியாசம்? ஜீவா அவன் கம்ப்ளீட்டா he gets caught. அவனுக்கு நமக்கு, அதாவது அவனுக்குன்னா நமக்கு தான் நம்ம மாட்டின் இருக்கோம் தெரியாது. he gets caught, he is bound. whereas ஈஸ்வரனுக்கு அந்த இது இருக்காது. அந்த டோட்டல் மாயா அண்ட் பிரம்மன் இது பண்ணும்போது அது இட் நோஸ் தட் அதுக்கு இந்த கன்ஃபியூஷன் கிடையாது. அதை நம்ம கொஞ்சம் இன்னொரு வாட்டி அதை பார்க்கலாம். அது ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நமக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. நான் தான் பாடி, அது அப்படியே we are so busy with that. அந்த தாட்டை எடுக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் இதுக்கு ஞாபகம் கூட வச்சுக்க வேண்டாம். I am body, I am so and soங்கிறது அப்படியே இருக்கு. அதுதான் பிரச்சனை. இந்த குணத்திரைய விபாக யோகம் ஃபுல்லா நம்ம இதுதான் பாக்குறோம். ஓகே இது என்ன? how it binds, அது பார்த்தோம். ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்த்தோம்? இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. தேர்ட் டாபிக் இந்த இண்டிகேட்டர்ங்கிறது, அது லிங்காங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கு அந்த இண்டிகேட்டர்னா என்ன? நான் எப்பேற்பட்டவன், இந்த தமோ குணம் ஜாஸ்தி இருக்கா, ரஜோ குணமா, சாத்விக் குணமாங்கிறது நமக்கு எப்படி புரியும்ங்கிறத பத்தி படிச்சு நம்ம பார்த்தோம். ஃபோர்த் டாபிக் இதெல்லாம் அந்த அனாலிசிஸ்ல இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஃபோர்த் டாபிக் கதிங்கிறது. இந்த கதிங்கிறது வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் த டெத். இந்த பாடி எப்படி, how it travels after death, அதுவும் பார்த்தோம். 3 டைப் ஆஃப், ஒன்னு மேல போகும், ஒன்னு பூலோகத்துல, இன்னொன்னு கீழே அனிமல் இதா போகும். அது ஆஃப்டர் டெத் என்ன ஆகுதுன்னு. அடுத்தது அது என்ன 5th டாபிக்கா? ஆமா, அது பலம். பலம் இப்பவே இந்த குணம் இருக்கும்போது கிடைக்கிற பலம் அது இட்ஸ் நாட் ஆஃப்டர் டெத், இமிடியேட் பலன். நம்ம சாத்விக் நிலையில இருந்தாக்கா நாலேஜ், ஞானம், அதுதான் நமக்கு பிரதானமா. ஜெனரலி இந்த ஞானேந்திரியங்கள்லாம் பிரைட்டா இருக்கும். அதுவும் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆக்ஷன் ஓரியன்டட். இந்த ரஜோகுணம் இருக்கும்போது இந்த ஆக்ஷன்னாலேயே அவனுக்கு அந்த கிரீடும் ஜாஸ்தி ஆயிடும். இதை முடிக்கணும், நம்ம தான் எல்லாரோட இதா பண்ணிருக்கோம், அந்த மாதிரி ஒரு தாட். மூணாவது இக்னரன்ஸ். இதெல்லாம் இம்மிடியேட் பலன், தட் இஸ் பலன், அந்த இதனால வர பலன். சோ இதெல்லாம் அந்த 5 டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு டீடைலா. இதான் இந்த அனாலிசிஸ் பண்ணிருக்கோம் நம்ம. இப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டாச்சு, ஒவ்வொரு இதும் எப்படி பைண்ட் பண்றது, அதனால என்ன ஆறுதுன்னு. அதை நம்ம நிறைய வேர்டு யூஸ் பண்றோம். இந்த சம்சார கடல்ல சிக்கின்றிருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் அந்த வார்த்தை எல்லாம் இருக்கு. So now we are going to see whether it is possible to transcend the gunas. அதாவது whether in the freedom from the bondage of the gunas முடியுமா அப்படின்னு. So இதுதான் இந்த 19th எக்ஸ்பிளைன் நல்லா பண்ணிருக்கு. ஒன்னு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா, ஐ வுட் சே இந்த என்டையர் கீதா. இதுலதான் விஷயமா இருக்கு. சிமிலர் இது ஏற்கனவே இருந்திருக்கு, அந்த இடத்துல அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ரைட் ஃப்ரம் 2nd சாப்டர்ல இருக்கு, 3rd சாப்டர்ல இருக்கு.
அந்த செகண்ட் சாப்டர்ல திரைகுண்ய விஷயம் அப்படின்னு ஆரம்பிக்கும். நிஸ்திரைகுண்யம் பவார்ஜுன. சோ யூ கோ அபவ் குணாஸ் எல்லாம் இருக்கு, பட் அங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. அதே மாதிரி தேர்ட் சாப்டர்ல இதுவும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிரகிருதி குணை கிரியமானானி குணை கர்மாணி சர்வச அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் எல்லாத்தையும் பண்றது. நம்ம வந்து பை இக்னோரன்ஸ்னால நான் தான் பண்றேன்னு நினைச்சுக்கிறோம். இந்த நானா பண்றேன்னு நினைச்சுக்க வைக்கிறது இந்த குணாதான். அதான் இதுல பியூட்டியே. சோ இப்ப இந்த எப்படி ஹவு டு கெட் ஃப்ரீடம், இதுதான் நம்ம வந்து லிபரேஷன் அந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றோம். சோ இதுல இஸ் இட் பாசிபிள், எப்படி பாசிபிள் அப்படிங்கறதா இதுல we are going to see. சோ இது என்ன சொல்றது, இத ஒரு வாட்டி படிச்சிடலாம். நாண்யம் குணேப்ய கர்த்தாரம் யதா திருஷ்டானுபஷ்யதி குணேப்யஸ்ய பரம் வேதி மத்பாவம் சோதிகச்சதே. நாண்யம் குணேப்ய கர்த்தாரம் யதா திருஷ்டானுபஷ்யதி குணேப்யஸ்ய பரம் வேதி மத்பாவம் சோதிகச்சதே. தனியா மீனிங் இப்ப இதுலயே வந்துடும். அதனால ஐம் நாட் யூஸ்வலா அதை பார்ப்போம். இப்ப நம்ம வில் கோ ஹெட், தேவை இருந்தா வில் கம் பேக் அண்ட் தென் ஒவ்வொரு வேர்டுக்கும் பார்க்கலாம். சோ இதுல என்ன சொல்றது, when the seer, அதாவது இந்த all of us, the human, when the seer understands the doer, எல்லாத்தையும் பண்றது வந்து to be none other than the gunas. அது மூணு தான் பண்றது. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வச, எல்லாத்தையும் அதுதான் பண்றது. So the seer, when he knows the self which is beyond the gunas, அதை புரிஞ்சினவன் he attains my nature. மத்பாவம், மத்பாவங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்கீங்க. சோதி கச்சதி, so he reaches. So இதான் விஷயமா, இந்த லிபரேஷன் எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான். அதனாலதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தேர்ட் சாப்டர் 27ல என்ன சொன்னோம், அத வந்து அகங்கார விமூடாத்மா கர்த்தாக இது மன்னித, நான் தான் பண்றேன் நினைச்சுக்கிறான் இருந்தது. இதுலதான் இத புரிஞ்சுண்டு who has understood the self which is beyond the gunas, he attains my nature. சோதி மத்பாவம் சோதிக்கத்தது. இது எப்படி அதை போறாங்கிறத புரிஞ்சுக்கிறதா இங்க விஷயமா. சோ the body mind complex இதுவும் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். இது ஜெனரலா இட் இஸ் கால் அகங்காரா. இது மூணு சேர்ந்ததுதான் அகங்காரம். பாடி இல்லாம அகங்காரம் இருக்காது, எல்லாம் சேர்ந்தது. பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்ட் அகங்காரா. It is, we can call that it is, இது 7th chapterல இருக்கு. It is my lower I, ஈகோன்னு சொல்லலாம். It can never escape from these three gunas. Either I have to be a sattva pradhana, or I have to be a raja pradhana, or I have to be a tamat pradhana. இது மூணுல ஒண்ணு இருந்தா இருக்கும். cannot escape. எங்க மேல பட்டு சாமி பூஜை பண்ணல, அந்த மியூட் பண்ணா நல்லது. ஓகே. சோ ஆர் ஐ ஹேவ் டு பி தமப்பிரதானம். சோ என்னவா இருந்தாலும் இந்த அகங்காரா cannot escape from the gunas. குணாஸ்னா 3 குணாஸ் தான். இது ஒரு பாயிண்ட். They cannot escape. That is ahankara. The second point, which is also very important, whatever be the type of guna, நமக்கு எதுவா இருந்தாலும் அந்த பாண்டேஜ் அது cannot be avoided. இப்போ ஒரு சாத்விக் அகங்காரா இருக்கிறவன் அவன் வந்து he will be naturally be addicted to a particular type of environment.
It demands knowledge and a conducive setup for the knowledge. அது இல்லைன்னாக்கா, if it is not available, he will be disturbed. ஆமா. Similarly, இது அப்படிதான், that is அந்த ஏதாவது for ஞானம், whether it is worldly or இது, அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம he wants that atmosphere. Otherwise he is disturbed. அதே மாதிரி ரஜசிக் அகங்காரா வந்து அது என்ன ஆகும்? ஆமா, he is going to seek another type of setup. அது என்ன செட்டப்? It expects activity, நிறைய பண்ணணுங்கிறது, அண்ட் அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் தி ஆக்டிவிட்டி he wants. இல்லைன்னா again he will be disturbed. The tamasic person, அவன் எப்படின்னா, அவனுக்கும் he wants his own environment because he wants to sleep and அதுக்கு ஒரு conducive atmosphere sleeping இருக்கணும். And therefore all the three gunas are going to bind. இப்படியோ அப்படியோ. சாத்விக்ல பைண்ட் பண்ணா அது we can maximum call it as அந்த சங்கிலி வந்து கோல்டன் சங்கிலி ரோப். ரஜசிக்கு வந்து அது அடுத்த வெள்ளி. இந்த தமசிக்கு வந்து யூ கேன் கால் இட் இரும்பு சங்கிலி. பட் வாட் எவர் இட் இஸ், பைண்டிங் தான். சோ அதுல இருந்து எஸ்கேப் பண்றதுதான் இப்ப இங்க பார்க்க போறோம். சோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த மாட்டின்டாச்சு, இதுக்கு என்ன சொல்யூஷன்? The only solution is I should transcend the three gunas. That means I should become gunatita. இந்த வேர்டு நமக்கு, that is transcendக்கு தான் அந்த அதீதாங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்கு. அது ஒண்ணுதான் சொல்யூஷன். How can I become gunatita? Gunatita, இது வந்து another word for நிர்குணா. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பல வகைப்பட்ட குணா, பிசிக்கலா மென்டலா குணா டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து குணாதீதா வந்து டோட்டலி நிர்குணா, எந்த வித குணமும் இல்லாம அதுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கு ராதா. சோ இங்கதான் இந்த ப்ராப்ளம். அகங்காரா இருக்க, which is nothing but body mind complex with reflected consciousness. இதை புரிஞ்சுக்கணும். பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அது மாத்திரமான ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அதுக்கு இதுவே கிடையாது, ஜடம் தான். அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருக்கும்போது அந்த காம்பினேஷன் தான் we call அகங்காரா. அந்த அகங்காரா தான் இங்க அப்படி இருக்கிறதுனால it can never become குணாதீதா. இதுதான் ஒரு அப்சர்வேஷன். ஏன்னா அது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளஸ் அந்த ரிஃப்ளெக்டர் கான்சியஸ்னஸ் இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் இது வந்து இட் cannot go beyond குணா. இதுதான் ஏற்கனவே நம்ம அதை சொல்லியிருக்கோம். So next question என்ன? Is there anything other than அகங்காரா or ego? அந்த மாதிரி ஒரு என்டிட்டி எனக்குள்ள இருக்கா? What is the other entity other than the body mind complex plus reflected consciousness? Jivatma. That one, and the we call as Chitta, which is the original consciousness, which is all pervading. We call it Sakshi Chaitanyam word. This is the higher nature of a person or personality. So, adutha question, can Sakshi become Gunatita? இது சொல்ல முடியாது. You can't say Sakshi can become Gunatita சொல்ல முடியாது. Because இங்க வந்து there is no question of becoming Gunatita. Because Sakshi is already a Gunatita. Therefore, it need not become Gunatita. Ahankara cannot become Gunatita. Sakshi need not become Gunatita. Therefore,
who becomes Gunatita? Really, nobody becomes Gunatita. So the very question, how to become Gunatita, that seems to be seriya illa. If you become Gunatita by shifting your identification from Ahankara to Sakshi, you become Gunatita. Because the Sakshi is always Gunatita. Nirguna. When you shift your identification from the lower I or ego to the higher I, which is the consciousness, so that means what? From Anatma to Atma, the shifting. From body to consciousness, matter to consciousness. Otherwise, 13th chapter la paatha mari, from Kshetram to Kshetrajna. As long as I take myself to be the body-mind complex, I will be Saguna Ahankara. Because we are caught in the three gunas. இதுல I don't know, நீங்க இதெல்லாம் படிச்சிருக்க, have you been exposed to, அது பேர் என்ன, உபதேச சாரம்னு இருக்கு. இவர் அழகா சொல்லிருப்பார், நான் எப்படி என்ன இதுல ப்ராப்ளம், ஹவு டு கம் அவுட். உபதேச சாரத்தில் ரமணர் அதுல ஒரு இது வருது, இருக்கும் இயற்கையால் நான் உள்ள இது பண்றேன்னா, இந்த தமிழ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், நாட் லைக் மத்த உள்ளது 40 டிஃபிகல்ட். இது ரொம்ப ஈஸி. இருக்கும் இயற்கையா ஈஷ ஜீவர்கள், ஈசனும் ஜீவர்களும் ஒரு பொருளேயாவார் உந்தி பெற. அது ரெண்டும் ஒண்ணுதான், ஈசனும் ஜீவனும் ஒண்ணுதான். உபாதி அப்போ ஏன் இப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னா, உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. அதாவது அந்த உபாதிங்கிறத அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், அதுலதான் டிஃபரன்ஸ் வருது. குணத்தினாலையும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கிறது. சோ இந்த உபாதி உணர்வு, நான் தான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நினைச்சுக்கிறதுனாலதான் அந்த டிஃபரன்ஸ் வருது. சோ அதனால ஈசன் தன்னை உணர்வுதான் உந்தி பெற. ஏன்? தானாய் ஒளிர்வதால் உந்தி பெற. சோ இந்த when we can, if we can come out of the உபாதி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், அதுல வெளியில வந்துட்டாக்கா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு வித்தியாசமே கிடையாது. ஜீவனுக்கும் ஈசனுக்கும் அதான் இங்க சொல்றது. இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ரெண்டும் ஒண்ணுதான், ஒரு பொருளே ஆவார். உபாதி உணர்வு அது மாயா ஸ்வரூபத்துல இருக்கு. அதுக்கு அந்த இதுல அது இட் இஸ் நாட் காட். வேறஸ் மனுஷன், ஹியூமன், we are not. இதுதான் வித்தியாசம். உள்ள இருக்கிற அந்த ஜீவனும் அதுவும் ஒண்ணுதான். பட் இங்க மாட்டிட்டு இருக்கு, அங்க மாட்டிக்கிட்டு ஈசன் லெவல்ல. சோ இதுல இருந்து when you come out, தானாய் ஒளிர்வதால் உந்தி பெற. அதாவது நாம I alone exist, I am that, அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அது வரது இல்லை, இருக்கும், அங்கதான் இருக்கும்னு நம்ம புரிஞ்சிடும். அதனால so what is the solution? தன்னை உபாதி விட்டு ஓர்வதே. அதாவது இந்த உபாதி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து தன்னை விடுபடுத்துறதே ஈசனுக்கு ஈசனோட இணையறதா ஆகிறது அப்படிங்கிறார். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கு. சோ shift the identification from the body mind complex to Sakshi Chaitanya. அதாவது instead of saying I am the body with consciousness, with Sakshi, அப்படி சொல்லறதுக்கு பதிலா இந்த ஸ்டேட்மெண்ட் திருப்பி சொல்லணும். எப்படி? I am the Sakshi, I am the consciousness with an incidental and temporary body, you can say given by Lord. Given by Lord na, the prakriti தான்.
அத வந்து அது வந்து டெம்பரரியா எனக்கு இருக்கு, பட் ஐ ஆம் தி சாட்சி இப்படின்னு இது பிராக்டிஸ் பண்ணணும். வி ஹேவ் டு பிராக்டிஸ். நான் அதுதான் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மி பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான். சோ இதுல வந்து இது இந்த மாதிரி ஐடென்டிபிகேஷன் முதல்ல அதான் இது பிராக்டிஸ்ங்கிறது சொல்றது. We should learn to identify with the higher nature and look upon the ahankara as a temporary வேஷம் மாதிரி வேஷம். அதாவது நம்ம லைஃப் வந்து we have to make it into a drama with ahankara role. அந்த ரோலை பண்றேன். அகங்காரங்கிறது இட்ஸ் ஒன்லி வேஷம். So I am not a temporary body with permanent consciousness, but I am the permanent consciousness with temporary body. அதாவது as Atma, the Sakshi, I am எப்பவுமே I am ever Nirguna, I am ever Akarta, and I am never Abhokta. எப்பவுமே அகர்த்தாவும் கிடையாது, I am never Akarta nor Abhokta. நான் பண்றதும் கிடையாது, அனுபவிக்கிறதும் கிடையாது. இந்த ஞானம் தான் இதுக்கு சொல்யூஷன். This is the ஞானம். This alone is a solution. So இந்த சொல்யூஷன் எப்படி இதுல இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தில் வந்திருக்குன்னா, குணேபிய பரம் மீன்ஸ் பியாண்ட் தி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், அதாவது பியாண்ட் தி அனாத்மா அப்படின்னு. இது அதான் இதுக்கு அர்த்தம். குணேபிய பரம், அதை விட பரமானது, சுப்ரீம். So consciousness is beyond the material body. இதுவும் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தோம். Consciousness is completely beyond the material body. Now the அடுத்த question என்ன? What is the meaning of the word beyond? Beyond என்ன? It is actually it is in and through the body mind complex and the consciousness or Atma or the self, but it is not related to or affected by the body mind complex. அதுதான் அப்படிதான் இருக்கு. Not related at all and it is not affected. It is like electricity. Electricity இல்லாம ஃபேன் சுத்தாத, லைட் தெரியாத, கிரைண்டர் ஓடாது, all these things, but it is not connected to any of these things. Current. So அது மாதிரிதான் இது. இந்த ஞானம், இந்த நாலேஜ் தான். அது இல்லாதனால என்ன ஆகுது? இந்த the disease of the body அதுக்கு ஏதாவது வந்தா, கத்தால வலிக்கிறது இதெல்லாம் வந்தா, it does not belong to the consciousness. அதே மாதிரி the disturbances of the mind do not belong to the consciousness. அதாவது ஒரு அசங்கத்துவம், டிட்டாச்மெண்ட், அப்படி இருக்கிறது பேர் தான் இந்த இடத்துல பரம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்கேன். சோ குணேபிய பரம் அப்படின்னா என்ன? இஸ் தி சாட்சி சைத்தன்யம், அண்ட் தட் சாட்சி சைத்தன்யம் ஐ ஆம் தட் சாட்சி சைத்தன்யம்னு சொல்லிக்கிறது தான் அகம் பிரம்மாஸ்மி. Therefore the திருஷ்டாங்கிற வேர்டு நம்ம பார்த்தோம் முதல்ல. திருஷ்டா அதாவது ஒரு இதெல்லாம் தெரிஞ்ச knowledgeable person changes himself rather than the setup. அதை நம்ம இது பண்றதுல அர்த்தம் இல்லை. We have to change our the mindset. அதாவது அனுபஷ்யந்தி, discover that higher I which is called Sakshi I or Gunatita, and here the word is Anupashyati. Anu means in keeping with the teaching of Guru and Shastra. இதெல்லாம் நம்ம படிச்சு ஒரு குருமமா தெரிஞ்சுட்டு அதுதான் அந்த அனுபஷ்யத்திங்கிற வேர்டு.
சோ அவனுக்கு தெரியும், he knows குணேபிய அந்நியம் கர்த்தாரம் ந பஷ்யதி. இந்த குணங்களை தவிர வேறு எதுவும் இந்த it doesn't act. And the fellow, he also recognizes recognize the fact that the karmas belong to the anatma, body mind complex only. So gunabhya means anatmabhya, adada anatma, and anatma means the sthula sukshma karana sarira. So that anatma alone is karta. There is no other karta other than anatma. And who am I? I am the atma. Therefore eternally akarta abhokta. கிருஷ்ணா இங்க என்ன சொல்றார் இதுக்கு? மத்பாவம் அதிகச்சதி. The one who has discovered the sakshi as gunebhyasya param, he attains Ishvara Bhava. Madbhavam Garavar. Ishvara Bhavam means Ishvara Swarupam. அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்வர ஸ்வரூபம்னா என்ன? பூர்ணத்துவம், கம்ப்ளீட், எல்லா இதுலயும். Therefore, Madbhavam means பூர்ணத்துவம், means ஜீவன் முக்தி. Sa adhigacchati. This Purnatvam is only through knowledge. So, இதுல அந்த வேத்திங்கிற வேர்டு தான் சொல்றது. It should be understood clearly. வேத்தினா the one who knows, discovers Purnatvam. ஏற்கனவே 13th பார்த்திருக்கோம். ஞானம், ஞேயம், ஞானகம்யம். இது கம்ப்ளீட்லி நாலேஜ் ஓரியன்டட், ஞானம் ஓரியன்டட். சோ அதுல பிசிக்கலா ஒண்ணு இதா போகுது. சோ இந்த நாலேஜ் இது which has to be practiced. இது எப்பவுமே அதுதான் தேவை. இந்த வைராக்கியம், அகங்காரம், அந்த அபியாசம்ங்கிற வேர்டு 2nd chapterல வரும். அப்படி அதை நம்ம பழக்கணும். இது வந்து இம்மிடியட்டா it is possible also. இந்த கிளாரிட்டி இருந்தால இமிடியேட்டா நமக்கு தெரிஞ்சிடும். So the saguna, அதாவது physical body, the saguna mind and the saguna setup, இது மூணு சேர்ந்து என்ன ஆகுது? Keep me so busy all the time. அது அதனால I can never think of the nirguna I. இதுதான் இது because of this gunas which they இந்த மாதிரி ஒரு confusion thrown by the 3 gunas. அதனால they keep me in deha abhimana, and therefore Sri Krishna says dehinam, the sakshi I is tied down to the physical body, which I am never allowed to, adhanala I am never allowed to think of the all pervading Brahma Swarup, Aham Brahmasmingra, and the Bhavam. And I am made to think of my limited Ahankara Swarupam only all the time. எவ்வளவு சொன்னாலும் இததான் நமக்கு வருது. அதுதான் இந்த பிராக்டிஸ் பண்ணணும். சின்ன இதுல இருந்து இப்ப நான் வந்து இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில ஐம் பாடி, என் பேர் சோ ஐம் ஹியூமன், அது வந்து நினைச்சு பார்க்க முடியல, ஆட்டோமேட்டிக்கலா இருக்கு. அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மி பிராக்டிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அதான் இது வந்து இட்ஸ் நாலேஜ் ஓரியன்டட். அதனால புரிஞ்சுட்டு இது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கும். So the for transcending the 3 guna, அதாவது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர் அனாத்மா, இது ஒண்ணுதான் வழி. This is the only remedy. Therefore, the only remedy is switching the identification from saguna ahankara to nirguna sakshi. இதுதான் நம்ம we call earlier இதெல்லாம் ஆத்மா அனாத்ம விவேகா.
and knowing the fact that I am not the body with consciousness, but I am the consciousness with a temporary body. இதுதான் ரொம்ப திருப்பி திருப்பி நம்ம அத பிராக்டிஸ்னான இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஞாபகம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த 5 வேதாந்திக் கேப்சூல் அதை அடிக்கடி பார்க்கணும். அது என்னது? I am of the nature of eternal and pure consciousness. Therefore, I am the only source of peace, happiness and security. In my presence, the world appears because of the 3 gunas. And whatever happens in the world or in the body, they don't affect me at all. I am not affected whatever is happening in the that is in the appearance of the world. So whoever remembers this all the time by practicing, so in the life it is a entertainment. Otherwise, it is a burden. இதான் நம்ம அந்த 5 கேப்சூல் அடிக்கடி பார்த்திருக்கோம். சோ அதனால இந்த ஞானத்துக்கு என்ன பண்ணணும்? எகைன் ஏர்லியர் 4 சாப்டர்ல பார்த்திருக்கோம். 30, 34, 35. தத்வித்தி பிரணிபாதேன பரிபர்ஷ்னேன சேவையா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது we should have a Shastra Guru Upadesha and know that I am ever the Nirguna Sakshi, ever abhokta. This jnanam alone is the solution. Gunebhya param means beyond the body-mind complex, beyond the anatma. Consciousness is beyond the material body. Even though it is all through the body, it is not, it is always beyond. So in the clarity, it is in the practice and the practice இத ஞாபகம் வச்சுட்டு இதை அப்ளை பண்ணறதுக்கு வேண்டிய அந்த தாட், அந்த மனனம், இட் இஸ் ரிக்வயர்ட். ரமணர் சொல்லுவார், அகம் பிரம்மாஸ்மி, ஐ எம் சைத்தன்யா, தட் இஸ் சாட்சி சைத்தன்யம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பி தட் பாரு, இல்லைன்னா சொல்லிட்டே இருப்போம். அகம் பிரம்மாஸ் அகம் பிரம்மாஸ் சொல்லிட்டு இருக்கிற பிரயோஜனம். பிகம் தட் பிகாஸ் யூ ஆர் தட். அதுக்கு ஆக்சுவலா எஃபோர்ட் தேவையில்லை அப்படின்னு ரமணர் அதை அடிக்கடி சொல்லுவார். சோ இதான் இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் லுக்ஸ் சிம்பிள், அந்த சேஞ்சிங் ஆஃப் தட், ஷிஃப்டிங் ஆஃப் தட், அந்த நம்மளோட அபிமானம் இருக்கு பாடியில இருந்து இதுக்கு வந்து எப்பவும் நம்ம அதான் இருக்கோங்கிறத அடிக்கடி அன்அஃபெக்டடாவும் இருக்கோங்கிறத நல்லா ஞாபகம் இருக்கணும். ஓரளவு தூக்கம் ஹெல்ப். தூக்கத்துல நமக்கு எது நடந்ததும் நம்ம யூஸ் பண்ற வேர்டு ஞாபகம் இல்லைன்னு. இந்த ஞாபகம் இல்லாம ஐ வாஸ் அன்கான்சியஸ் இல்ல, ஐ வாஸ் இன் பியூர் கான்சியஸ் ஸ்டேட் தான் அந்த தூக்கம். இதுவும் நம்ம ஏழை பார்த்திருக்கோம். அதே மாதிரி இப்பவும் அப்படிதான் இருக்கேன். இதை வந்து நமக்கு புரிஞ்சுக்கிற வரைக்கும் இது ஏதோ ரொம்ப டஃப்பா இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஆல் த டைம் எதை பார்த்தாலும் இது பண்ணாலும் எல்லாமே அந்த ஸ்வரூபம் தான், எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு. அண்ட் ஐ எம் நாட் அஃபெக்டட். அந்த 5 வேதாந்த கேப்சூல்ஸ் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அதுதான் அதுக்குதான் இதான் அதுக்கு சொல்யூஷன் ஆல் த டைம். இப்படி ஞாபகம் வச்சுக்கிற மாட்டிக்காம இருக்கான்னு வந்து நான் மாட்டிக்கல. அதை வந்து மாட்டிக்கிறது நான் இல்ல, அது வந்து அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வந்து அந்த மைண்டுங்கிற சொல்ல அந்த ஐ எம் த பாடிங்கிற அந்த தாட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது மாட்டிக்கிறோம். இது புரிஞ்சாக்கா மாட்டிட்டாலும் பரவாயில்ல, ஐ எம் அன்அஃபெக்டட், அது தெரிஞ்சிடும். இது வந்து தூக்கத்துல எப்படி இருந்தாலும் நான் ஐ எம் நாட் அஃபெக்டட்னு ஏந்திருந்தோம்னு சொல்லுவோம். ஐ ஹேட் பீஸ்ஃபுல் ஸ்லீப்லாம் அந்த டைம்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஐ ஹவ் பீன் ஆல்வேஸ் லைக் தட். அதனால அது சொல்லாத அதுல இருந்து நம்ம அதை புரிஞ்சுட்ட அந்த ஈகோ சொல்லும் டில் த பாடி ஃபால்ஸ். அந்த ஈகோ தெரிஞ்சிடுறது, இட் பிகம்ஸ் என்லைட்டன்ட் ஈகோ. அதனால அதுக்கு அந்த இந்த ஒரு ஞானம் இருக்கும். சோ அதுதான் நமக்கு வந்து இத அப்படிதான் நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிறது.
எது புரிஞ்சுக்கும்? ஈகோ தான் புரிஞ்சுக்கும். அது சொல்லவே சொல்லாது. நானும் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா இது எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். அங்கதான் நம்ம கன்ஃபியூஷன். அது சொல்லாது. ஈவன் ஆல் த டைம் இருந்தா கூட இட் எல்லாத்துலயும் அதுதான் இருக்கு. பட் இட் நீட்ஸ், அது வந்து இந்த அதனுடைய ஃபங்க்ஷனல் எக்ஸ்பிரஷன்ங்கிற வேர்டு நம்ம முன்னாடி பார்த்தோம். அது வழியாதான் அது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்ப நம்ம வந்து மேனோ ஹியூமன்னோ சொல்றதே இல்லையா? அதுவும் அந்த அளவு இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும்ங்கிறதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல எம்பசைஸ் பண்ணிருக்கு. குணானேதான தீத்யத்ரீன் தேஹி தேஹ சமுத்பவான் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைஹி விமுக்தோ மிருதமஸ்னுதே. குணானேதான தீத்யத்ரீன் தேஹி தேஹ சமுத்பவான் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைஹி விமுக்தோ மிருதமஸ்னுதே. So having gone beyond these three gunas, which are that is the gunas, which are the cause of rebirth, a person becomes free from birth, death, old age and sorrow and attains immortality. Amridam asnute அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். இது இந்த ஞான பலம் இது வந்து இட்ஸ் வெரி கிளியர்லி மென்ஷன்ட் இந்த ஸ்லோகத்துல. தேஹி யதான் த்ரீன் குணான் அதீத்யதே அதீத்யஹ. தேஹி மீன்ஸ் திஸ் ஜீவா, this individual, with the help of the knowledge, it learns to disidentify from the three gunas. Aditya அப்படின்னா டிரான்செண்டிங் இந்த இடத்துல, அதாவது டிஸ்ஐடென்டிஃபையிங் ஃப்ரம் தி த்ரீ குணாஸ், அதான் டிரான்செண்டிங். அண்ட் தி த்ரீ குணாஸ் ரெப்ரசன்ட்ஸ் திஸ் த்ரீ சரீரம். அப்ப தி ஃபைவ் கோஷாஸ் அதெல்லாம் த என்டையர் அனாத்மா. Instead of claiming I am the body, I say that I have a body. Deha samudbhava means in the vaartha mela varudhu, the cause for the physical body, and the cause for the body means cause for janma. Because janma, adu eppadi it is defined as acquisition of a new body. அதாவது therefore the three gunas have given me this body. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த பாடி அந்த ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருக்க அதெல்லாம் கிரியேட்டட் பை தி த்ரீ குணாஸ். அண்ட் தி த்ரீ குணாஸ் alone will give me the next body also. A jnani, he disidentifies from these three gunas. Therefore, vibhuktaha, he is free. Free from what? Free from all the problems which belong to the body. Mortality is not the problem, actually. I am mortal, அப்படின்னு நினைக்கிறதா இட்ஸ் ப்ராப்ளம். இது நம்ம செகண்ட் சாப்டர் எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு பர்த்னு வந்தா there will be death அப்படிலாம் இருக்கும். வேதாந்தா does not remove the mortality. அது வந்து இது பண்றது இந்த ஞானம் does not remove mortality of the body. Vedanta understanding that it removes the idea that I am mortal. அதை ரிமூவ் பண்றது. And how does it remove the idea? By teaching me the fact that I am not the mortal body, but I am the immortal I, behind the mortal body. Therefore,
in the knowledge, this knowledge gives me a new perspective from which all the so-called problems are insignificant. It's like pinpricks. Therefore, I am vimuktaha. They are not worth talking about. And this is called, another word, Jivan Mukti. So Jivan Mukti is making the life's problem insignificant by changing the perspective through knowledge. The true knowledge ingerda appa yerkana paarpom ஞானகம்யம். It is in the mari it is called Jivan Mukti, making the life problem insignificant. And a result of this knowledge, Amritamasnute, not only the mortality of the body is not a serious problem for me, and I have also owned up this immortality, nature, and therefore Amritamasnute, he attains immortality. Attaining immortality, it is shifting my abhimana, identification, from the mortal body to the immortal Atma, which we called Jivan Mukti. So, a Jnani, we call him a Jivan Mukta. So, this is the rendu sloham da, very, very rather, no, it really, if one understands, idhula onnu physical idu aaporudilla in the jnana, it's completely knowledge oriented, which has to be practiced. And the practice we should know. Pinnadi varudhu egana Arjuna kepam how to transcend again kepam. So adula law adu irukku, but irundha kuda idhe onnu further explanation da. So இந்த clarity அது இருக்கிற வரைக்கும் நமக்கு இப்ப ஏதாவது அதான் ரமணர் இதை வேற மாதிரி சொல்லுவாங்க. சோ எனக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து, ரொம்ப கவலையா இருக்கு. ரமணர் என்ன சொல்லுவாங்க? ஃபைண்ட் அவுட் யாருக்கு இந்த கவலை. சோ அது என்ன சொல்லும்? எனக்கு தானே. அந்த இடத்துல தான் நான் யாருன்னு பாருங்க. சோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய எனக்கு அந்த ஐ இட் இஸ் ஈகோ, அகங்காரா தான். The body mind complex with அதுதான் நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் வித் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னா நம்ம ஈகோ அகங்காரம் சொல்றோம். அதுக்குதான். சோ ரமணர் அடுத்த கொஸ்டின் என்ன? அந்த ஐ நான் யாருன்னு பார்க்க சொன்னா ஆக்சுவலா பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணு இருக்கவே இருக்காது. இதெல்லாம் ஒரு தோற்றம், அப்பியரன்ஸ் தான். சோ இது பிராக்டிஸ் பண்றதும் இட்ஸ் நாட், இது ரமணரோட இது நிறைய பார்க்கணும். பண்ணினாக்கா இட் இஸ் பாசிபிள். ஏன்னா பாசிபிள் என்ன? இதுல புரிஞ்சுக்கிறது தான் இங்க பாசிபிலிட்டியே. ஆக்சுவலி ஐ எம் நாட் அஃபெக்டட். இதுல எந்த வித டவுட்டும் இருக்கக்கூடாது. அகெயின் தூக்கம் தான் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள், விச் வி ஆல்மோஸ்ட் டெய்லி அத நம்ம அந்த அனுபவம் இருக்கு. தூங்கும் போது ஏன் தெரியலையேன்னாக்கா, பிகாஸ் ஆஃப் இந்த தூக்கம் தமோ குணத்தினால வர பயாலஜிக்கல் ஸ்லீப். whereas when you practice this, அந்த சமாதி நிலைங்கிறது நம்மளா அந்த பிராக்டிஸ்னால கொண்டு வரும். அதுல இந்த கிளாரிட்டி இருக்கும். சோ அதுக்கப்புறம் again இந்த பாடி ஃபால்ஸ், அந்த இது அகங்காரம் இருந்துதான் இருக்கும். சோ அதுக்கு இந்த கிளாரிட்டி வந்துடும். இட் கெட்ஸ் என்லைட்டன்ட். ஈவன் தோ அந்த அகங்காரம் இதெல்லாம் மாட்டின்டா கூட அது என்லைட்டன் ஆயிடும். இது நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். ஈவன் ஃபார் ஞானி இந்த 3 குணா பாடி வரைக்கும் இருந்துதான் இருக்கும். பட் ஹி டசன்ட் பாதர். அதுதான் நம்ம குணாதீதங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். இந்த குணா இல்லாம இருக்காது. அது பாட்டுக்கு அதானே, அதனால தானே உடம்பே இருக்கு, அதனால தான் மைண்டே இருக்கு. அதனால அது இல்லாம இருக்கிறதுன்னா ஆஃப்டர் தி பாடி ஃபால்ஸ். அது அந்த ஒன்ஸ் அந்த நாள் இப்ப பார்த்தோமா, அண்ட் மார்டல் பாடிங்கிறது இல்லாம அது பாடி இருக்கோ இல்லையா, இட் டசன்ட் மேட்டர். சோ அதுதான் இங்க நம்ம இந்த ரெண்டு இதுலயும் இட் ஹஸ் ராதர்
நமக்கு அந்த இதுல இருந்து வர மெயின் இது அண்டர்ஸ்டாண்டிங் தான். பாடி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் இட் டசன்ட் ஆக்சுவலி மேட்டர், பிகாஸ் ஐ எம் இம்மார்டல். அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால இது பாட்டுங்க அது இருக்கிற வரைக்கும் இருக்கும், இல்லாட்டாலும் இட் டசன்ட் மேட்டர். அந்த அந்த கிளாரிட்டி தான் இங்க இந்த ரெண்டு இதுலயும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எக்ஸலண்ட். இது நமக்கு இன்னும் ஒரு 5-6 minutes இருக்கு. இது கொஞ்சம் என்ன சொல்றது, ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்றதுன்னா பண்ணலாம். மாமா, நம்ம ஒரு தடவை we have discussed about Sahaj Samadhi. ஆமா, Where you take the mantra and you get into the Samadhi. அது மாதிரி அந்த சஹஜ சமாதியில போகும்போது நம்மளோட டெய்லி ஸ்லீப்பிங், அதாவது நம்ம தினம் 8 மணி நேரம் தூங்குறோமே, அது குறைஞ்சு போகுமா மாமா? அது will it get reduced is my question. Usually I observe I sleep less. அதுக்காக கேக்குறேன். இல்ல அதுக்குதான் நம்ம இங்க பார்த்தோமா, அது வந்து அந்த தூக்கத்துல இருக்கிற அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஆனந்தம், அது வந்து ஐம் தி ஆத்மாங்கிற ஆனந்தம், அதுதான் பிரம்மானந்தம் சொல்றோம். தமோ குணத்தினால இருக்கிறதுனால நம்மளுடைய இதனால கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங். சமாதி மாதிரி இல்ல அது. தூக்கத்துல வந்து மைண்ட் டோட்டலா இருக்காது. வேற சமாதியில வந்து அந்த அந்த மைண்ட், தட் இஸ் அந்த என்லைட்டன் மைண்டோட பிரசன்ஸ் இருக்கும், அவேர்னஸ் இருக்கும். வேற அங்க கிடையாது, பிகாஸ் இட் இஸ் டியூ டு தமோ குணம். வேற இங்க வந்து இந்த சத்துவ குணாதான் அப்பதான் நமக்கு இந்த சமாதியே கிடைக்கும். அதனால அந்த கிளாரிட்டி இருக்கும். இந்த நம்ம சமாதியில இருக்கும்போது சுசுப்தி ஸ்டேஜுக்கு போயிடுறோமா? சமாதியில இருக்கும்போது சுசுப்தி தேடி போயிடுறோமா? சுசுப்தி தேடினாக்க சுஷுப்தியில வந்து நம்ம நார்மலா சொல்ல வார்த்தை இப்ப கூட பார்த்தோமா, ஐ வாஸ் அன்கான்சியஸ்னு, எனக்கு உடம்புக்கு தெரியல, இதெல்லாம் அப்படி இல்ல. அது வந்து ஐ வாஸ் இன் பியூர் கான்சியஸ் ஸ்டேட். இந்த நான் சொல்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்ம பிறப்புக்கு முன்னாடியும் ஆஃப்டர் டெத் நம்ம எப்படி இருக்கோம், இருந்தோம், எப்படி இருக்க போறோம், ஞானி அப்படின்னாக்கா நம்ம வீல் கண்டினியூ. எப்படி பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தோமோ அதே தான் கண்டினியூ. அதுதான் ஆத்மா கண்டினியூஸ் ஸ்டேயிங் இன் டிஃபரண்ட் பாடி. ஆமா, இட் டசன்ட் மேட்டர் ஃபார் இட். இந்த பாடியில இருக்கோமோ நம்ம பாடியில இருக்கோமோ அதுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்காது. இதுக்கு நம்ம இன்னொரு பார்த்தோம், போன வாட்டி பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இந்த அவன் பேர் என்ன, நிமி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கா? பாகவத்துல வரும். அவன் நிறைய இதெல்லாம் பிராக்டிஸ் அண்ட் அவனும் ஒரு ஹை ஸ்டேஜ்ல இருக்கிறவன், அட்டைன் பண்ணிருக்கிறவன். அவன் வந்து ஒரு பர்டிகுலர் யாகத்துக்கு he invites வசிஷ்டா. அன்னைக்கு வந்து நீங்க தான் பண்ணணும்னு. பட் அன்னைக்கு என்ன ஆயிடுது, வசிஷ்டாவுக்கு வந்து வர முடியல. சோ நெக்ஸ்ட் இவன் பண்ணி முடிச்சிருவான், இவன் இன்னொரு வேற யாரையோ வச்சுட்டு. பட் வசிஷ்டா நெக்ஸ்ட் டே வந்துட்டு மோர் டே அப்படின்னு சொல்லிட்டு he gets annoyed and then இவனை சபிச்சிருவார். உனக்குன்னு அதே மாதிரி இவனும் நிமியும் நல்ல இதுல இருக்கிறவன். அவன் வந்து ரிட்டர்னுக்கு நீயும் இருந்து பிரயோஜனம் இல்ல, இதுக்கெல்லாம் போய் உனக்கு இது வர சொல்லிட்டு இவனையும் சபிச்சிருவார். இத ஆமா, ரெண்டு பேரையும் இந்த ரெண்டு பேரும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த இதுல யூஸ் பண்றவரு திரிபுரா, அந்த அவ வந்து அந்த பியூர் கான்சியஸ்னஸ் அது வந்து கேட்கும். சரி, நீங்க ரெண்டு பேரும் யூ ஆர் கோயிங் டு டை நெக்ஸ்ட் மினிட். சோ உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு வசிஷ்டர் சொல்லுவார், எனக்கு வந்து இன்னொரு ஜென்மா இருக்கக்கூடாதுன்னு. எல்லாரும் சொல்றது. நிமி வந்து என்ன தெரியுமா சொல்லுவோம், எனக்கு எவ்வளவு ஜென்மம் இருந்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் இட் டசன்ட் மேட்டர் ஃபார். இதுல யாரு இதான் இந்த இதுதான் எவ்வளவு ஜென்மம் வேணா வரட்டும், நம்ம போய் சொல்லி சேஞ்ச பாடி எவ்வளவுதானே, ஜென்மா எதுவும் இல்லையே, சேஞ்ச பாடி எவ்வளவுதானே. ஆமா, ஏன்னா எல்லாமே நாங்கிற நம்ம அந்த இதுல கஷேத்திரஜான் எல்லாமே அனலைஸ் பண்ணி வித்தியாசம் பார்த்து ஃபைனலி ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி புருஷ பிரகிருதி ரெண்டும் எங்க புருஷன்ல இருந்து பிரகிருதி வந்திருக்கு. சோ என்னோட கிருஷ்ணா அது எல்லாமே என்னோடது. அப்படி இருக்கு
I It alone has to run exist. parallel. It has to run parallel. Prakriti and Purusha should run parallel. ரெண்டு thing இருக்கு. இது வந்து it will run and that alone exists. Beyond that there is nothing. Correct. ஆமா. Correct. ஆமா. Correct, Mama. Thank you, Mama. Thank you. இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் நாண்யம் குணேபிய கர்த்தாரம் யதா திருஷ்டானுபஷ்யதி குணான் ஏதான் அஜீத்யத்ரி தேஹி தேக சமுத்பவः. Now, this is the most important sloka of this particular chapter because this gives you how to become a Jivan Mukta. Exactly. Now, we all feel that we are doing all the work. But what the shloka says is, na anyam gunebhyaha kartaram. That means all the work is done only by these gunas. The moon gunas now work pandrathu. Na anyam, nothing else. And we think that ahankara, we are doing. No. Na anyam gunebhyaha kartaram யதா திரஷ்டானுபஷ்யதி. இப்படி யாரு பார்க்கிறாரோ யதா திரஷ்ட அனுபஷ்யதி குணேபியச்ச பரம் வேதி. பரம் வேதி மீன்ஸ் இஃப் யூ கோ பியாண்ட் தி குணாஸ், தட் இஸ் பரமாத்மா, தட் இஸ் ஜீவன் முக்தி. குணேபியச்ச பரம் வேதி. வாட் இஸ் த பெனிஃபிட் யூ கெட்? மத் பாவம் சோதிகச்சதி ச அதிகச்சதி. He is attaining me. So, if we are able to concentrate on these three gunas are responsible for that is nothing but Prakriti. And that Prakriti is what does all the work. So, if you are understanding this very clearly, then you get away from the Ahankara. Once the Ahankara is removed, you are a Jivan Mukti. So that is the most important sloka of this chapter. How use the same gunas, and using the gunas, you cross over. It's like a pole vault. So if you want to jump at a higher place, you use the pole, cross over, and leave the pole. So similarly here, use the three gunas, then cross over the gunas, and attain Jivan Mukti. And the next sloka gives you further benefits. Gunanetan atityathrin dehi deha samutpavan janma mrityu jara dukkaihi vimukto amutamasmite. I mean, you are getting moksha. So that is these two slokas. This Nanyam Gunebhya, next sloka. Everybody should remember this. And whenever we are in a dilemma or agitation, if you repeat these shlokas, then you will come to know I am not doing any work. All the works are done by these gunas. So that is why it's called a gunatita. Like in the second chapter we had Chittaprajna Lakshana. Then on the 12th chapter we get Parabhaktan. And now in this sloka we are getting gunatita. And now further slokas will give you the Lakshanam of the Gunatita. Hariom, sorry. மாமா நீங்க சொன்னது கரெக்ட். குணாதீதனாது ரொம்ப கஷ்டம். அது ஆத்மனையே தூக்கி விடு அப்படிங்கிறான். ஆத்மா become your சத்ரு as well as ஆத்மா is your மித்ரா அப்படிங்கிறான். The way you treat your ஆத்மா, நீங்க சொன்னதெல்லாம் நாங்க பண்ணினோம்னா ஆத்மா அறிஞ்சுருவோம். அது அறியறது ரொம்ப கஷ்டமாமா. It's easily said than done, மாமா. இல்லையா? நமக்கு ரொம்ப கஷ்டமாமா. அர்த்தம் புரியுது, நீங்க சொன்ன அர்த்தம் எல்லாம் புரியுது. ஆனா பண்றது ரொம்ப கஷ்டம். குணத்துக்கு எப்படி மாமா வர முடியும்? ஆத்மனி நம்மளோட ஃப்ரெண்டு, ஆத்மா தான் நம்மளோட. நீங்க சொன்னதை பண்ணினேன்னா ஆத்மா என்னோட ஃப்ரெண்ட் ஆயிடுவான். நீங்க சொன்னதை நான் பண்ணலன்னா ஆத்மா என்னோட எனிமி ஆயிடுவான். அது கிருஷ்ணரே சொல்றான், ஆத்மா தான் உன்னோட ஃப்ரெண்டு, ஆத்மா தான் உன்னோட எனிமிங்கிறான். அது மாதிரி எனிமியிலேருந்து ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கு நீங்க சொன்ன இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். பை கிரேஸ் ஆஃப் தி காட் as well as the two gurus, we hope you get that. Now, the whole thing is, there are 4 steps involved. The first step is
we have to be alert. Today we are not alert because the simple method is that if I have any other engagement, the first engagement I drop is this Gita study group, number one. So that means you have to be very, very aware. That number one. Number two, abhyasam. If you look at the world Olympic gold medalists, you know how much of practice they do. That is what is called abhyasam. Here we are not doing any abhyasam. We just come here for 1 hour, listen and go. பகவானே அபியாச யோகேன்னு கௌந்தேயன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன அபியாசத்தோட இம்பார்ட்டன்ஸ் பகவானே சொல்லிட்டான். நமக்கு அது தெரியும், படிச்சிருக்கோம். And the third would be Shraddha. We should have full faith. Because now we are all doubting. If I follow Jnana Yoga, I will become Atma. Aham Brahmasmi. But other doubt is there. Adhikka வந்து Shraddha தான் important. Shraddha is, the faith is very, very important. And the fourth is what we are all lacking. That is called prayatnam, self-effort. Now each one of us should think on these 4 steps. How much of effort we are putting daily. This sloka, these 2 slokas, you can talk for hours together. Quite true, quite true. That much amount of message is involved in this. But we are taking casual reading. We are reading like a library book. So please follow these 3 things, for 4 things. Be alert, abhyasam, Shraddha, and prayatnam. கிருஷ்ணரே ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் சொல்லிட்டான். ஞானத்துக்கு பிரைமரி ஸ்டெப்பே வந்து ஸ்ரத்தா சொல்லிட்டான் கிருஷ்ணர். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். அந்த ஸ்ரத்தை இல்லைன்னா அங்க இருந்து ஞானம் வரும். அது புக்கில் இருக்கு. But that has not gone into you. We must practice. அபியாச யோகையில கௌந்தேயா. தேங்க்யூ மாமா. இதுதான் சத்சங்கம், இதுதான் சத்சங்கம், இதுதான் நம்மள வந்து ஆத்ம உத்தியானா இதுதான் நம்மளை தூக்கி விடும். தேங்க்யூ ராவண மாமா. It was absolutely nice. Okay. Ekam shastram devaki putra geetam eko devo devaki putra eva eko mantrastasya namani yani karmapyekam tasya devasya seva. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamaya Purnameva Vasishyate. Harihi Om. Shri Gurubhyo Namaha. Harihi Om. Namaskaram Mama. Namaskaram both mamas. Thank you, Mama. Namaskaram, Mama. Thank you.